வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதன் எதிரொலி. சென்னை, கடலூர், நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வட தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீச வாய்ப்பு. மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை. இந்தியாவை துண்டாடுவோம் என சமூக வலைதளத்தில் பதிவிட்ட வங்கதேச அதிகாரி. யோசித்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என வங்கதேசத்திற்கு இந்தியா கடும் எச்சரிக்கை. துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு மீது ஆளுநர் ரவி குற்றச்சாட்டு. தேடுதல் குழுவில் இருந்து வேண்டுமென்றே பல்கலைக்கழக மானியக் குழு உறுப்பினர் தவிர்க்கப்பட்டிருப்பதாக புகார். துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதில் அரசியல் செய்வதை விடுத்து பல்கலைக்கழகங்கள் கல்வி பணியாற்ற ஆளுநர் வழிவிட வேண்டும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பாக 39 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக பாஜக எம்பி வி சௌத்ரி நியமனம். பொங்கல் பண்டிகையான ஜனவரி 15, 16ஆம் தேதிகளில் யுஜிசி நெட் தேர்வு நடைபெறும் என்ற அறிவிப்புக்கு திமுக கண்டனம். தேர்வு தேதியை மாற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவிப்பு. கோவையில் தமிழக அரசை கண்டித்து கருப்பு தின பேரணி. தடையை மீறி பேரணி சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைதாகி விடுதலை. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு. தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மின்னஞ்சல் மூலம் பதில். நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளில் ஆபத்தான கழிவுகள் எதுவும் இல்லை. நேரில் ஆய்வு செய்த கேரள அதிகாரிகள் பேட்டி. கழிவுகள் அபாயகரமானது இல்லை என்றால் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொட்டுவது ஏன்? கேரள அதிகாரிகளிடம் நெல்லை ஆட்சியர் சரமாரி கேள்வி. நெல்லை நீதிமன்ற வாசலில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட கொடூரம். 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லை நீதிமன்ற வாசலில் மாயாண்டி என்ற நபரை 7 பேர் கொண்ட கூலிப்படை வெட்டி கொலை செய்த சம்பவம். சரமாரியாக வெட்டிவிட்டு குற்றவாளிகள் சாவகாசமாக தப்பிச் சென்றதாக நேரில் பார்த்த வழக்கறிஞர் பரபரப்பு பேட்டி. நெல்லை மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெளியே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை கொலை சம்பவம் தொடர்பாக இபிஎஸ் அறிக்கைக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம். கொலை நடந்ததும் கொலையாளிகளை விரட்டிச் சென்ற போலீசார் ஒருவரை பிடித்ததாக விளக்கம். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் சட்டக்கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி கொலை. கத்தியால் குத்தப்பட்ட மாணவர் மணிகண்டன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. வேலூர் அருகே சாலையோரம் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் உயிரிழந்த பாஜக பிரமுகர்.
இறப்பில் சந்தேகம் உள்ளதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் காட்பாடி நீதிமன்றத்தில் இருவர் சரண். ஆந்திராவில் பெண்ணிடம் 1,36,00,000 ரூபாய் பணம் கேட்டு மர்ம நபர் மிரட்டல். பார்சலில் ஆணின் சடலத்துடன் மிரட்டல் கடிதத்தை வைத்து அனுப்பிய மர்ம நபருக்கு போலீசார் வலைவீச்சு. கர்நாடக பெண் அமைச்சரை அவதூறாக பேசியதாக வழக்கு. கர்நாடக பாஜக தலைவர் சி.டி. ரவிக்கு இடைக்கால ஜாமீன். வேலூர் அருகே டிராப் கேமரா பொருத்தி சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வனத்துறையினர். இரவு நேரங்களில் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வாரச்சந்தை ஏலத்தில் இருதரப்பினரிடையே வாக்குவாதம், அடிதடி. தடியடி நடத்தி கூட்டத்தை போலீசார் கலைத்ததால் பரபரப்பு. மத்திய பிரதேசத்தில் அனாதையாக நின்ற காரில் இருந்து 42 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள், 10 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். நகை பணத்தை விட்டுச் சென்றவர்கள் குறித்து போலீசார் விசாரணை. சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா. ஆளுநர் ஆர்.என். ரவி கேக் வெட்டி கொண்டாட்டம். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர். சூப்பர் 4 சுற்றில் இலங்கையை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம்.